அன்பான மாணவ செல்வங்களே, நம்ம டிஎன் வெற்றி எஜுகேஷனில் 10th மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2027க்கு தேவையான மிக முக்கியமான 5 மார்க் வந்து டெய்லி ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 5.2ல் 10வது கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆஃப் 2.5, 3.5, பி ஆஃப் 10, -4, சி ஆஃப் 2.5, -2.5 மற்றும் டி ஆஃப் -5, 5 ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்க அந்த 4 முனைகள் 4 புள்ளிகளை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா சாய்வுக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சாய்வு m is equal to y2 minus y1 by x2 minus x1 இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிக்கும் சிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும், அப்புறம் சிக்கும் டிக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி ஏக்கும் டிக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 4 சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த 4 சாய்வில் பார்த்திங்கன்னா 2 சாய்வு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அப்படி சமமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணைகரம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபியின் சாய்வு, இப்போ ஏங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட்டு 2.5, 3.5, பிங்கிற பாயிண்ட்டு 10, -4. இப்போ இந்த பாயிண்டில் இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்படியே இந்த புள்ளிகளை வந்து பிரதியிட போகிறோம். அப்போ m is equal to y2 minus y1, y2ங்கிறது -4, அடுத்து ஃபார்முலா மைனஸ் போட்டுக்கோங்க. y1 வந்து 3.5 பை அடுத்து x2 minus x1, x2ங்கிறது 10, அடுத்து ஃபார்முலா மைனஸு x1 அப்படிங்கிறது 2.5. இப்போ என்ன ஆகும், -4 -3.5 ரெண்டுமே மைனஸ் இருக்கிறனால ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்ட போகிறோம். இப்போ -4 3 7, அப்போ 7.5 பை கீழே 10, 10ல் 2.5 போச்சுன்னா அதுவும் என்னது 7.5 தான் வரும். இப்போ என்ன ஆகும், இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா -1 வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா பிசியின் சாய்வு. இப்போ பிக்கும் சிக்கும் நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 2 பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. பிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 10, -4, சிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.5, -2.5. இப்போ இந்த புள்ளியில் பார்த்திங்கன்னா இதுதான் x1 y1, இது வந்து x2 y2. இப்போ m = ஃபார்முலா என்னது, y2 minus y1. அப்போ y2 அப்படிங்கிறது -2.5 மைனஸ் y1 அப்படிங்கிறது -4. இது ஃபார்முலா மைனஸு, இது கொடுத்துருக்க மைனஸு பை கீழே x2 minus x1, x2ங்கிறது 2.5, அடுத்து ஃபார்முலா மைனஸ் x1 அப்படிங்கிறது 10. இப்போ இதில் பாருங்கள் -2.5, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +4 பை 2.5 -10. அப்போ 10ல் 2.5 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 7.5 கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -7.5. இது என்ன ஆகும், இது 4, இது 2.5, இதுதான் பெரிய நம்பர். இப்போ 4ல் 2.5 போச்சுன்னா மீது என்ன இருக்கும், 1.5 இருக்கும். அந்த 1.5 அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய நம்பர் ப்ளஸ்னால ப்ளஸ்லாம் போடணும். பை கீழே வந்து -7.5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதனால் மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்கிறோம். அப்போ 10ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 15 பை -75 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை நம்ம அடித்தோம்னா மேலே ஒரு 15 15, கீழே -5 15 75. இப்போ இந்த கீழே உள்ள மைனஸை மேலே போட்டுக்கோங்க. -1/5 இதான் வந்து பிசியின் சாய்வு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சிடியின் சாய்வு. சிக்கும் டிக்கும் நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 2.5, -2.5. அடுத்து டிங்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா -5, 5. இப்போ இதுதான் வந்து x1 y1, இது வந்து x2 y2. அப்போ m is equal to ஃபார்முலா என்னது, y2 minus y1, y2ங்கிறது 5 மைனஸ் y1 வந்து -2.5 பை x2 minus x1, x2 வந்து -5, அடுத்து ஃபார்முலா மைனஸு x1 வந்து 2.5. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும், +2.5 பை
கீழே -5 -2. அப்போ ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் கூட்டணும். இப்போ 5 2 7. அப்போ -7.5. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 5 2 7. மேலே வந்து +7.5 பை கீழே -7.5. இப்போ இது ரெண்டு சேமாக இருக்கிறனால அடிச்சிட்டோம்னா கீழே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் அடித்தோம்னா 1 வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏடியின் சாய்வு, ஏக்கும் டிக்கும் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.5, 3.5. டிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -5, +5. இப்போ இதுதான் x1 y1, இது வந்து x2 y2. அப்போ m ஃபார்முலா என்னது? y2 - y1. y2ங்கிறது 5 மைனஸ் y1ங்கிறது 3.5 பை x2 - x1. x2ங்கிறது -5, ஃபார்முலா மைனஸு. x1ங்கிறது 2.5. இப்போ என்ன ஆகும்? 5ல் 3.5 போச்சுன்னா எவ்வளவு? 1.5 பை கீழே ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்குது. இப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. 5 2.5 ரெண்டுமே ஒரே சிம்பிளாக தான், ரெண்டையும் கூட்டணும். அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 7.5. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கே கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். அதனால் மேலே இங்கே 10ஆல் பெருக்க போகிறோம். அப்போ தான் பாயிண்ட் கேன்சல் ஆகும். அப்போ 10ஆல் பெருக்கும்பொழுது மேலே எல்லாம் ஆகும் 15ன்னு வந்துடும், கீழே வந்து -75ன்னு வந்துடும். இப்போ என்ன ஆகுது? அடி கொடுத்தோம்னா ஒரு 15 15 5 15 75. அப்போ 1/-5. இந்த மைனஸ் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அப்போ -1/5. -1/5ங்கிறது தான் ஏடியின் சாய்வு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4க்குமே சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? ஏபியின் சாய்வு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து -1 வந்துச்சு. அதுக்கடுத்து பிசியின் சாய்வு பார்த்திங்கன்னா -1/5 வந்துச்சு. அதுக்கடுத்து சிடியின் சாய்வு அது பார்த்திங்கன்னா நமக்கு -1 வந்துச்சு. அதுக்கடுத்து ஏடியின் சாய்வு, ஸோ ஏடியின் சாய்வு பார்த்திங்கன்னா -1/5 வந்துச்சு. இப்போ 4 ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் ஒரே மாதிரி இருக்குது, பிசியின் சாய்வும் ஏடியின் சாய்வும் ஒரே மாதிரி இருக்குது. இப்படி வந்து ரெண்டுமே இந்த மாதிரி 2 ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இணைகரம். இப்போ நீங்கள் எழுதும்பொழுது ஏபியின் சாய்வு = சிடியின் சாய்வு, இது ரெண்டும் சமமாக இருக்குது. அதுக்கடுத்து பிசியின் சாய்வு = ஏடியின் சாய்வு, ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்குது. அதனால் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும். எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும். ஸோ ஈஸியான வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது, நல்லா பார்த்துக்கோங்க. 4 சாய்வு கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணைகரம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க் நம்ம பார்ப்போம்.